கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 26:29. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. தேவனுடைய அழைப்பும் திட்டமும் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் இருக்கிறது என்பதை அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்களும் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் ஈசாக்கை தங்கள் தேசத்திலிருந்து துரத்திவிட்ட போதும் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். ஈசாக்கு பெயர்சபாவில் குடியிருந்த போது அபிமெலேக் அவனை சந்தித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஒரு தேவ பிள்ளையை குறித்து ஒரு மனிதன் சொல்லுகிற ஆச்சரியமான சாட்சிதான் இது. நீங்களும் நானும் தேவனுடைய வித்தாயிருக்கிறோம். நிச்சயமாகவே ஜனங்கள் உங்களையும் என்னையும் பார்த்து நம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சாட்சி சொல்ல வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக உங்களை பயன்படுத்துகிற விதங்களை, அவர் உங்களை நடத்தும் விதங்களை, அவைகள் மகிமையானது என்பதை அவர்கள் பார்த்து அதிசயப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குண்டான ஆசீர்வாதங்களுக்கும் மற்றவர்களுக்கு உள்ள செழிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படி இந்த உலகத்தின் ஜனங்கள் முயற்சி செய்தாலும் அவர்கள் வெட்கமடைவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை குறித்து மிகவும் பயப்படுவார்கள். ஏனென்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் இயேசு உங்களோடு இருந்து உங்கள் யுத்தங்களை நடப்பித்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வித்தியாசமான மத நம்பிக்கைகளை கொண்ட ஜனங்கள் வாழ்கிற சமுதாயத்தின் நடுவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் தேவன் மகத்துவமானவர், மென்மையானவர், மேன்மையானவர், மெய்யானவர். ஆகவே உங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் ஆவியோடும் அவரை பின்பற்றும் போது இயற்கைக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதையும் அவருக்கு சொந்தமான ஜனம் என்பதையும் ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பார்க்கிற மற்ற ஜனங்கள் எங்களுக்குள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் உம்மோடுள்ள உறவை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. பலவிதமான ஜனங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் கண்டு கொள்ளும்படி ஒரு பெரிய வித்தியாசத்தை எங்களில் உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.